அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தெருவில் கிடைத்த வாழ்க்கை, அத்தியாயம் 19. பெரியவர்கள் எல்லோரும் சொன்னாலும் மாலதியின் மனது முழுவதுமாக சமாதானமாகவில்லை. என்னை இவ்வளவு கேட்கிறீர்களே, சரண் சாருக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்றாள் அவள். எல்லோருக்கும் மனது நிம்மதியாகிவிட்டது. சரணின் விருப்பம் நிறைவேறப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவர்கள் முகத்தில் தெரிந்தது. சாதாரணமாக பையன்தான் பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான். ஆனா சரண் விஷயத்துல அவனுக்காக நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றோம். டீல் ஓகேவா? குறும்பாக கேட்டார் சரவணமூர்த்தி. மாலதி நம்ப முடியாமல் சரணை பார்க்க, சரண் ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கும் போதும் மாலதியின் இதய துடிப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சரண் அவள் அருகில் வந்து அவள் கண்களை பார்க்க, அந்த பார்வையை தாங்க முடியாமல் தலையை குனிய முயன்றாள் மாலதி. ஒரு விரலால் அவளுடைய முகத்தை நிமிர்த்தினான் சரண். சற்று முன்பு என் கையில் இருந்த குங்குமம் உன் நெற்றிக்கு என்னை அறியாமல் வந்துவிட்டது. இப்போது நானே என் கையால் உன் நெற்றியில் குங்குமத்தை வைத்து விடவா என்று கேட்டான் சரண். மாலதிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாவிட்டாலும் அவள் மொத்த உடம்பும் சிலிர்த்தது. சூடேறிய முகம் செம்பருத்தியாய் சிவந்தது. எல்லோரும் அவள் முகத்தை ஆவலாக பார்த்து கொண்டிருக்க, டாடி, யாரோ கோபமா வர்றாங்க, என்ன தூக்க வர்றாங்க என்று பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தான் ராகவ். பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்க விளையாடி கொண்டிருந்த ராகவை பார்த்து கொண்டிருந்த செல்வியும் படபடப்புடன் வர, என்ன நடந்தது என்று கேட்டார் சந்திரலேகா. அம்மா, நிஷாமா வர்றாங்க, அவங்க தான் ராகவ தூக்க வந்தாங்க, தம்பி பயந்து போய் ஓடி வந்துருச்சு என்றாள் செல்வி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. எல்லோர் முகத்திலும் குழப்ப ரேகை கூடு கட்ட ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு முன்பு போனவளுக்கு இப்போது என்ன வேலை? குழந்தை ராகவுக்காக அவளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தும், எனக்கு குழந்தையும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம் என்று கோர்ட்டில் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு போனவள்தானே. இப்போது அதுவும் எதற்காக இங்கே வர வேண்டும் என்று எல்லோரும் யோசித்தனர். அவர்கள் மனது படபடப்பாக இருப்பது முகத்திலேயே தெரிந்தது. 4 வருடங்களுக்கு பிறகும் நிஷா மேலிருந்த பய உணர்வும் அவளால் அனுபவித்த அவமானங்களும் அவர்கள் மனதை விட்டு நீங்கவில்லை. உள்ளே வந்த நிஷா எல்லோரையும் அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தாள். அவர்கள் முகத்தில் தெரிந்த பயம் அவளுக்கு ஊக்கம் கொடுத்தது. என்ன, ஊர் உலகத்துல இருக்க அத்தனை சொந்தக்காரங்களுக்கும் சொல்லியிருக்கீங்க, எனக்கு மட்டும் சொல்லல? அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா என்றாள் நிஷா. மகள் உட்கார்ந்த பிறகு தானும் ஒரு சேரை இழுத்து போட்டு அருகில் அமர்ந்தாள் நிஷாவின் அம்மா சசிரேகா. எல்லோரும் அமைதியாக இருக்க அனந்தராமனுக்கு சற்று கோபம் வந்தது. அவர் நேரடியாக நிஷாவிடம் பேசாமல் சசிரேகாவிடம் பேசினார். என்னம்மா இதெல்லாம்? உன் பொண்ணும் நீயும் பண்ணின அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமில்ல, எங்களுக்கு இந்த ஜென்மத்துக்கே மறக்காது. சொந்த தங்கையா நினைச்சதுக்கு என் குடும்பத்துக்கு தீராத பழியையும் அவமானத்தையும் தேடி கொடுத்துட்டீங்க. இப்பதான் கொஞ்சம் அப்பாடான்னு பட்ட கஷ்டத்தை மறந்து மூச்சு விட தொடங்கி இருக்கோம். அது பொறுக்கலையா உங்களுக்கு? இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன வேணும் என்று கேட்டார் அனந்தராமன். இவ்வளவு நேரம் பேசினதுல நீங்க பேசின கடைசி வார்த்தை தானே கரெக்டு. என்ன வேணும்னு கேட்டப்பாரு, பாயிண்ட புடிச்சிட்டேன்னு. வாங்கிட்டு போகல, எடுத்துட்டு போக வந்திருக்கோம். என் பேரு பிள்ளை நிஷாவோட பையன் இந்த ராகவை எடுத்துட்டு போக வந்திருக்கோம். சசிரேகா சொல்ல எல்லோரும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தனர். இவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த மாலதிக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிய ஆரம்பித்தது. ஓ, இந்த பெண்தான் ராகவின் அம்மாவா? இத்தனை பெரியவர்கள் இருக்கும்போது யாரையும் துளியும் மதிக்காமல் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருக்கிறாளே. நிஷா அணிந்திருந்த உடையை பார்த்த மாலதிக்கு முதல் நாள் சந்திரலேகா சொன்னது நினைவுக்கு வந்தது. குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம், அங்கே எப்படி போவது என்று சில நடைமுறைகள் இருக்கிறது என்று சொல்லி எனக்கே புடவையை கொடுத்தாரே. அப்படி சில நடைமுறைகளை அனுசரிக்கும் இந்த குடும்பத்து மருமகளாக இருந்த பெண் இவள். மொத்தமாக இவள் போட்டிருக்கும் துணியே 1 மீட்டர் கூட வராதே.
எப்படி இப்படிப்பட்ட உடையுடன் ஒரு பொது இடத்துக்கு, அதிலும் கோவிலுக்கு இந்த பெண் வந்திருக்கிறாளே என்று அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மாலதி. நிஷா எழுந்து ராகவை தூக்கப் போனாள். அதுவரை எதுவும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராகவ் நிஷாவின் கை தன்மேல் பட்டதும் அவளை திரும்பி பார்த்தவன் பயந்து போனான். அவள் கைகளில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஓடிச் சென்று மாலதியின் கால்களை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். மாலதி குனிந்து அவனை தூக்கிக் கொள்ள மாலதியின் அருகில் வந்த நிஷா ராகவை பிடுங்கினாள். ராகவ் பயத்துடன் மாலதியை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொள்ள, அவனை என்கிட்ட கொடு என்று பிடுங்கிக் கொண்டிருந்தாள் நிஷா. இதோ பாருங்க, குழந்தை பயப்படுறான், நீங்க கொஞ்சம் நிதானமா அவங்கிட்ட பேசி தூக்கிக்கங்க என்றாள் மாலதி. மேலும் நிஷாவிடமிருந்து வந்த அந்த நெடி அவள் முகத்தை சுளிக்க வைத்தது. இதே நெடி பல முறை அவள் பெரியப்பாவிடமிருந்தும் வந்திருக்கிறது. ஒரு சில நாட்கள் இரவு தாமதமாக அவர் வீட்டுக்கு வரும்போது மாலதி தான் கதவை திறந்து விடுவாள். அப்போது அவரிடமிருந்து இந்த முகத்தை சுளிக்க வைக்கும் நாற்றம் அடித்தது அவள் நினைவுக்கு வந்தது. அப்படி வரும் நாட்களின் மறுநாள் காலை வேளைகளில், எதுக்கு இப்படி குடிச்சு குடிச்சு குட்டிச்சவரா போறீங்க என்று பெரியம்மா தன் கணவரை திட்டியதும் அவள் மனதில் வந்தது. அப்படியானால் இவள் குடித்திருக்கிறாளா? அதிர்ந்து போனாள் மாலதி. அவளையும் அறியாமல் அவள் கால்கள் 2 எட்டு பின்னே சென்றது. "Who are you to say this, you bitch?" என்று கத்திக்கொண்டு ராகவின் கையை வலுக்கட்டாயமாக இழுத்தாள் நிஷா. எல்லோரும் அவர்கள் அருகில் வர சர்வ சாதாரணமாக நிஷாவின் 2 கைகளையும் தன் ஒற்றை கையால் தடுத்து பிடித்தாள் மாலதி. "See, I am his caretaker. Whatever you don't say, I won't care. I have the responsibility to take care of him. Kindly move away from him," என்றாள் மாலதி உறுதியான குரலில். "How dare you?" என்று நிஷா கத்திக்கொண்டே தன் கைகளை விடுவிக்க முயற்சி செய்ய, அவர்களை நெருங்கிய சசிரேகா மாலதியின் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். மாலதி சற்று நிலை தடுமாறினாலும் அவள் நிஷாவை பிடித்த பிடியையும் விடவில்லை, ராகவை பிடித்திருந்த பிடியும் தளரவில்லை. நெருங்கி வந்த சரவணமூர்த்தி சசிரேகாவை பிடிக்க அவரை உதறிக்கொண்டு மறுபடியும் மாலதியிடம் போக முயன்றாள் அவள். நிஷாவின் கைகள் மாலதியின் இரும்பு பிடிக்குள் மாட்டிக்கொண்டதால் தன்னை விடுவித்துக் கொள்ள அவளை உதைப்பதற்காக கால்களை தூக்கினாள் நிஷா. அதற்குள் அனந்தராமன் அருகில் வந்து நிஷாவை பிடித்து கொள்ள சரண், மாலதி, ராகவ் இருவருக்கும் பாதுகாப்பாக வந்து நின்றான். "இதோ பாருமா, பேச வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே பேசி முடிச்சாச்சு. உங்களுக்கு இங்கே யார் மேலேயும் எந்த உரிமையும் இல்லை. தேவையில்லாம கலாட்டா பண்றதை விட்டுட்டு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. ஒரு காலத்துல உறவுக்காரங்களா இருந்தீங்களேன்ற மரியாதைக்காக தான் பாக்குறோம்" என்றார் சந்திரலேகா. "எந்த தைரியத்துல நீங்க எல்லாம் வெளியே வர்றீங்க? அதுலயும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்களை பார்க்க வந்தீங்கன்னு தெரியல. முதல்ல உங்களுக்கு யார் இங்க வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாங்க?" என்று கோபமாக கேட்டார் ரஞ்சனி. "ஊர்ல இருக்க அத்தனை சொந்தக்காரங்களுக்கும் சொல்லி இருக்கீங்களே, அதுல ஒருத்தர் எங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா?" என்றாள் சசிரேகா. "அம்மா தாயே, அப்படி சொன்னவங்க வீட்லயே போய் நீங்க உறவு கொண்டாடுங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க" என்றார் ரஞ்சனி. "அதெல்லாம் போக முடியாது. இவங்கிட்ட இருந்துதான் நான் டிவோர்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனா என் குழந்தை மேல எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு." காட்டு கத்தலாய் கத்தினாள் ரூபா. பயந்து போயிருந்த ராகவ் மாலதியின் கழுத்தை மிக இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவள் தோளில் சாய்ந்து கண்களை இறுக மூடிக்கொண்டான். மாலதியும் சற்று படபடப்புடன் தான் இருந்தாள். நடுங்கும் ராகவை ஒரு கையால் அணைத்து கொண்டு இன்னொரு கையால் தட்டி கொடுக்க மாலதியை தோளோடு அணைத்து ஆறுதலாக நின்றான் சரண். பார்த்த நிஷாவுக்கு பற்றி கொண்டு வந்தது. மீண்டும் அவள் மாலதியிடம் பாய அனந்தராமன் அவளை வேகமாக இழுத்து சற்று தள்ளி நிறுத்தினார். "ஏமா, பெண் பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். நீயும் உன் அம்மாவும் எங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கீங்க. மறுபடியும் தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாம உங்க வழியில நீங்க போங்க. ஏதாவது பணம் காசு வேணும்னா வாங்கிக்கோங்க" என்றார் அனந்தராமன். "நீங்க என்ன எங்களுக்கு பிச்சை போடுறது? இந்த மொத்த சொத்தும் எங்களது தான். அதுக்கு ஒரே வாரிசான ராகவ தூக்கிட்டு போறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அவனை தூக்கிட்டு போனா மொத்த சொத்தும் நாய் மாதிரி எங்க பின்னாடி வாலாட்டிக்கிட்டு வந்துரும். நீங்க என்ன எனக்கு கொடுக்கறது? உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க. நான் பாவம் பார்த்து ஏதாவது கொடுக்கிறேன்"
என்றாள் நிஷா. முதலில் இங்கே இருந்து கிளம்புங்க. எல்லாமே சட்டப்படி முடிவாயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சட்டப்படி அதை பார்த்துக்கோங்க என்றார் சரவணமூர்த்தி. இங்கே நாங்க வச்சதுதான் சட்டம் என்று சசிரேகா சொல்ல அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அவள் மட்டுமல்ல, எல்லோரும் அதிர்ந்து போய் திரும்பி பார்க்க அவளுடைய கணவன் ராமஜெயம் அங்கே நின்று கொண்டிருந்தார். உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் மேல கைய வச்சிருப்பீங்க? சசிரேகா கோபத்துடன் அவரை நிமிர்ந்து பார்க்க அடுத்த அறை அவள் கன்னத்தில் விழுந்தது. அவ்வளவுதான். ஒரு சுற்று சுற்றி அப்படியே போய் சரவணமூர்த்தியின் காலில் விழுந்தாள். தட்டு தடுமாறி அவள் எழுந்திருக்க முயல அருவெருப்புடன் சரவணமூர்த்தி சற்று பின்னே நகர்ந்து கொண்டார். இதோ பார், நானும் போனா போகுதுன்னு ரொம்பவே பொறுத்து போயிட்டேன். நீங்க 2 பேரும் அடங்கறதாவும் தெரியல, உங்க ஆட்டமும் குறையல. இதுக்கு மேல ஏதாவது எதிர்த்து பேசின உன்னை உரிச்சு தொங்க விட்டுடுவேன். கொஞ்சம் கூட தயவு தாட்சண்யம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ருத்ரமூர்த்தியாக நின்றார் ராமஜெயம். மாமா, எதுக்கு இவளையெல்லாம் இவ்வளவு பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிட வேண்டியது தானே என்றார் ராமஜெயம். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்கப்பா, அவங்க தான் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நாமளும் சரிக்கு சமமா நின்னு பேச முடியுமா என்றார் சரவணமூர்த்தி. உறவுன்ற ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு உங்க குடும்பத்தை இவங்க உருக்குலைச்சது போதாதா? இன்னுமா இவங்க மேல பரிதாபப்பட்டுகிட்டு இருக்கீங்க என்றார் அவர். டாடி, இது என் சொந்த விஷயம், இதுல நீங்க தலையிடாதீங்க என்றாள் நிஷா. சரிம்மா, உன் சொந்த விஷயமாவே இருக்கட்டும், நீயே பாத்துக்கோ. அன்னைக்கு நீ கோர்ட்ல குழந்தை வேண்டாம்னு எழுதி கொடுத்த பத்திரம் இந்தா, நல்லா பாரு. அவங்க கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட இருக்கு. இதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை நான் ஏன்னு கேட்கவே மாட்டேன். அப்படி கேட்கிற யாருக்கும் இனி என் வீட்ல எந்த இடமும் இல்ல. ஏண்டி, நீ ஏதாவது கேப்பியா என்று சசிரேகாவை கேட்டார் அவர். விழுந்த அடியில் கதிகலங்கி போய் நின்ற சசிரேகா அவர் குரலில் இருந்த உறுதியை பார்த்து மொத்தமாக ஆடிப்போனாள். இதற்கு மேல் மகளுக்கு ஆதரவாக நின்றால் தன் சோத்துக்கே திண்டாட்டம் ஆகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டாள். ஏனென்றால் கல்யாணமாகி வந்த இந்த 26 வருடங்களில் இதுதான் அவள் கணவன் ராமஜெயம் முதன்முறையாக கோபப்பட்டதும் கையை நீட்டியதும். எத்தனையோ முறை இதமாகவும் பொறுமையாகவும் சொல்லி இருக்கிறார். அதற்கு மேல் பேசாமல் ஒதுங்கி போய்விடுவாரே தவிர இப்படி வரிந்து கட்டிக்கொண்டெல்லாம் நின்றதில்லை. சரண் குடும்பத்திடம் விவாகரத்துக்கு பிறகு வாங்கி போயிருந்த மொத்த தொகையும் பார்ட்டி அது இது என்று செலவாகிவிட்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் மகளுக்கு பெரிதாக மார்க்கெட் இல்லை. சாப்பாட்டுக்கே இவரைத்தான் நம்பியிருக்கிறோம் என்பது அவள் மனதில் நன்றாக உரைத்தது. எப்படியும் தன் அண்ணன் குடும்பத்தினர் பெண்கள் என்பதற்காக தங்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். ஏற்கனவே வேண்டிய அளவுக்கு அவர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறோம். குழந்தையை தூக்கி போகிறோம் என்று பயமுறுத்தினால் கண்டிப்பாக ஏதாவது பெரிய தொகை கிடைக்கும் என்று திட்டம் போட்டிருந்தனர் அம்மாவும் மகளும். தங்களுக்கு ஆள் பலம் இல்லை, மூளை பலம் மட்டும்தான். அதனால் அவர்கள் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் நுழைவதும் சாத்தியமில்லை. கையில் பணம் வேறு சுத்தமாக இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் உறவுக்காரர் ஒருவர் மூலம் அவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு வருவது தெரிய வரவே கூட்டத்தின் முன்பு பிரச்சனை செய்து பெரிய தொகையாக வாங்கிவிட வேண்டும் என்று இங்கு வந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் இந்த மனிதன் வந்து கெடுத்து விட்டாரே. இப்போது இவர் சொல்வதை கேட்கவில்லை என்றால் தெருவில் நிற்கும்படி ஆகிவிடும் என்று யோசித்த சசிரேகா மெதுவாக கணவனிடம் வந்து நின்று கொண்டாள். மன்னிச்சிடுங்க மாமா, மன்னிச்சிடுங்க மச்சான். இனி என்னாலேயோ என் மனைவியாலேயோ உங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது. என் மக நிஷா, சாரி, அப்படி சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. அந்த பொண்ணு நிஷா மேல நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க 2 பேரும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டோம். என்னடி, நான் சொல்றது சரிதானே? சசிரேகாவிடம் திரும்பி கேட்க அவளும் ஆமாம் என்று தலையசைத்தாள். கையெடுத்து கும்பிட்ட ராமஜெயம், கிளம்பலாமா என்று அதட்டலாக கேட்க பதில் ஏதும் சொல்லாமல் அவர் பின்னே நடக்க ஆரம்பித்தாள். மம்மி, வாட் இஸ் திஸ் டாடி என்று அதிர்ச்சியுடன் நிஷா கத்த, சீ, இன்னொரு தடவை நீ என்ன அப்படி கூப்பிடாத, வெறுப்புடன் சொன்ன ராமஜெயம் நடக்க ஆரம்பித்தார். நிஷா, நீயும் பேசாம வந்துடு சொன்ன சசிரேகா யாரையும் திரும்பி கூட பார்க்காமல்
விடு விடுவென்று அங்கிருந்து போய்விட்டாள். கார் ஸ்டார்ட் செய்யும் சத்தம் கேட்க அனந்தராமனின் கையை உதறிய நிஷா அவர்களை ஒருமுறை முறைத்துவிட்டு வெளியே ஓடினாள். எல்லோரும் வாசலையே பார்த்து கொண்டிருக்க மாலதியை இன்னும் சரண் தோளோடு அணைத்து கொண்டுதான் இருந்தான். சுயநினைவுக்கு வந்த மாலதி அவனிடமிருந்து சற்று விலக சரணும் தன் கைகளை எடுத்துக்கொண்டான். எல்லோரும் தளர்வுடன் அங்கிருந்த சேரில் அப்படியே உட்கார்ந்து விட்டனர். சரண் மட்டும் வெளியே போய் பார்த்தான். நிஷா கார் அருகில் நின்று அவள் அம்மாவிடம் வாக்குவாதம் செய்வதையும் அவளை பிடித்து வெளியே இழுக்க முயல்வதையும் பார்த்தான். காரில் இருந்து இறங்கிய ராமஜெயம் சசிரேகாவையும் சேர்த்து வெளியே தள்ள முயன்றார். பயந்து போன அவள் மகளை உள்ளே இழுத்து கார் கதவை மூடிக்கொள்ள கார் கிளம்பியது. கார் கிளம்பியதை பார்த்ததும் சரணுக்கு ஒரு பெருமூச்சு வந்தது. சற்று நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். சாப்பிட்டு முடித்தவர்கள் மண்டபத்தை நோக்கி வர சரணும் உள்ளே வந்தான். சரண் வெளியே நடந்ததை சொல்ல எல்லோரும் மண்டபத்தை விட்டு வெளியே வந்தனர். வந்தவர்கள் அவரவர் உறவு முறைக்கு தகுந்தபடி அழைத்து பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது, கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நாங்க போயிட்டு வரோம் என்று விடை பெற்று சென்றனர். எல்லோரும் சென்றதும் மறுபடியும் கோவிலுக்கு வந்து சரண் குடும்பத்தினர் சுவாமியை விழுந்து வணங்கினர். அர்ச்சகருக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்த பின் அங்கிருந்து கிளம்பினர். தங்கள் காரில் கிளம்பிய ரூபாவும் ரஞ்சித்தும் நேராக அவர்கள் வீட்டுக்கு போகாமல் சரண் வீட்டுக்கு வந்தனர். உள்ளே வந்ததும் ரூபா அனந்தராமன் சந்திரலேகா காலில் விழப்போனாள். ஏமா, வாயும் வயிறுமா இருக்க புள்ள, இப்படியெல்லாம் சட்டுன்னு குனியக்கூடாது என்று தடுத்தார் சந்திரலேகா. கண்களில் கண்ணீருடன் நிமிர்ந்த ரூபா, அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் நடந்துகிட்டத நாங்களும் பார்த்தோம். அப்பா, என்ன ஒரு அரக்கத்தனம்! அவங்கள போலதான் நானும் சுயநலத்தோட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன். இருந்தும் எங்களை மன்னிச்சு கோவிலுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி என்றாள் ரூபா. ஆமாங்கம்மா, நானும் ஒத்தையாவே வளர்ந்துட்டேன். அம்மா கிட்டையும் ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்ல. வழி நடத்த உங்களை போல பெரியவங்க யாரும் இல்ல. எப்படியோ வளர்ந்து நானும் ஆளாகிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்தது மாலதி தான். எங்கேயோ திசை தெரியாம திக்கு தெரியாம சிதைந்து போக இருந்த என் வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வச்சது என் மாமன் மகள் மாலதி தான். முதலா எங்களை மனுஷங்களா மதிச்சு மரியாதை கொடுத்தது உங்க குடும்பம்தான். எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து என்னை மன்னிச்சிடுங்க என்றான் ரஞ்சித். ஏன்பா, இருந்த சூழ்நிலைக்கு நீ என்ன பண்ணுவ? பரவாயில்ல, மாலதி மாதிரி ஒரு வைரக்கல்லோட அருமை தெரியாம தூக்கி வீசிட்ட. ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான். நீ எந்த குற்ற உணர்ச்சியையும் மனசுல வச்சுக்க வேணாம். நீயும் எங்க புள்ள சரண் மாதிரிதான் என்றார் அனந்தராமன். நெகிழ்ந்து போன ரஞ்சித் அவர்கள் காலில் விழ, பெண்டாட்டி பிள்ளையோட நல்ல க்ஷேமமா இருப்பா என்று வாழ்த்தினர் இருவரும். அதன் பிறகு சரவணமூர்த்தி ரஞ்சனி கால்களில் ரஞ்சித் விழ, ஏன்பா, உன் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறைன்னு இருக்கும் போல. அதனாலதான் பாரு, என் பேரும் உன் பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. நீயும் எங்க பேரன்தான்ப்பா, நல்லா இரு என்று ஆசீர்வதித்தார் ரஞ்சனி. பெரியவங்க நீங்க, சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. ரூபாவுக்கு வளைகாப்பு நடத்திடலாம் என்றார் ரூபாவின் அம்மா. அதுக்கு என்ன, தாராளமா பார்த்துடலாம். இன்னொரு விசேஷத்துக்கும் ஐயரை பார்க்க வேண்டியிருக்கு. அதோடு இதையும் சேர்த்து கேட்டிடலாம் என்றார் சந்திரலேகா. அதற்குள் செல்வி எல்லோருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க குடித்துவிட்டு நிறை மனதுடன் கிளம்பினார்கள் ரஞ்சித், ரூபா, அவள் அம்மா மூவரும். வீட்டில் யாரும் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. கொஞ்சம் இறுக்கமான மனநிலைதான் இருந்தது எல்லோருக்கும். ராகவ் மாலதியை விட்டு துளியும் நகரவில்லை. இரவு உணவு முடிந்ததும் வா ராகவ், தூங்க போகலாம் என்று கூப்பிட்டார் ரஞ்சனி. இல்ல பெரிய பாட்டி, நான் மாலதி கூட தான் தூங்குவேன் என்று ராகவ் சொல்லிவிட அதற்கு மேல் அவனை வற்புறுத்தாமல் எல்லோரும் தூங்க போய்விட்டனர். அலைச்சல், மன வருத்தம் என்று ஓய்ந்து போயிருந்த எல்லோரும் விரைவில் தூங்கிவிட மாலதிக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த ராகவை பார்த்தாள். ஆழ்ந்த தூக்கத்திலும் அவன் திரும்பி திரும்பி படுக்க அவனை தன் கைகளுக்குள் எடுத்து படுக்க வைத்தாள். அதற்கு மேல் அசையாமல் அவன் அப்படியே படுத்துவிட மாலதியின் மனம்தான் அலைமேல் சிக்கிய துரும்பாய் தத்தளித்தது. அவளுக்கு முதலில் சரண் குடும்பத்தினரும்
சரணும் தன்னிடம் பேசியது ஞாபகத்துக்கு வரவில்லை. ஒரு புயலை போல நிஷா உள்ளே வந்ததுதான் அவள் கண்முன் நின்றது. அப்போது தைரியமாக நின்றிருந்தாலும் அதை நினைத்த போது அவள் உடல் லேசாக நடுங்குவது போல இருந்தது. அப்பப்பா, அவளுடைய அம்மாவிற்கு மகளின் திறமை என்ன என்று தெரியவில்லை. இவளை எல்லாம் கொண்டு போய் இராணுவத்தில் சேர்த்துவிட்டு இருக்க வேண்டும். யாருக்கும் அடங்காமல் கையில் கிடைப்பவரை துவம்சம் செய்து விடுவாள். சற்று நேரத்தில் என்னவெல்லாம் பேசிவிட்டாள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டாள். நடந்ததை பார்த்தால் அவளுடைய அம்மா மட்டும்தான் சரியில்லை போல. நல்ல அப்பா, அழகு குழந்தை ராகவ், மிக நல்ல உறவுகள் என்று எல்லாம் கிடைத்தும் பாவம் அவற்றின் மதிப்பு தெரியாமல் எல்லாவற்றையும் தொலைத்து கொண்டிருக்கிறாள். எல்லாவற்றிற்கு மேல் சரண், எவ்வளவு அன்பான அருமையான மனிதர். அவரை விட்டு செல்ல இவளுக்கு எப்படிதான் மனம் வந்ததோ என்று நினைத்த மாலதியின் மனதில் சரண் வந்து நின்றான். கொஞ்சம் வெட்கம் வந்தாலும் நிறைய தயக்கம் வந்தது. அவருக்கு போய் நான் எப்படி மனைவியாக? அவர் இருக்கும் அழகிற்கும் அந்தஸ்திற்கும் நான் ஒரு துளி கூட பொருத்தம் இல்லையே. ஒருவேளை ராகவிற்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக என்னை மணந்து கொள்ள நினைக்கிறாரோ? இல்லை, பாவம், யாரும் இல்லாத அனாதை பெண் என்று இரக்கப்பட்டு எனக்கு வாழ்வு கொடுக்க நினைக்கிறாரோ? அவர் அப்படி நினைத்தாலும் குடும்பத்தில் இருக்கும் எல்லோருமா அப்படி நினைப்பார்கள்? இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் மிகவும் நல்லவர்கள்தான். அதற்காக என்மேல் பரிதாபப்பட்டு என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள நினைப்பார்களா? கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது. இவர்கள்தான் இப்படி நினைக்கிறார்கள் என்று பார்த்தால் கடவுளின் முடிவும் அதுவாகத்தானே இருக்கிறது. இல்லை என்றால் சரண் சார் கையில் இருந்த குங்குமம் எதிர்வரிசையில் நின்று கொண்டிருந்த என்மேல், அதுவும் சரியாக நெற்றி வகிட்டில் எப்படி வந்து விழ முடியும்? இந்த வரத்தை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் இத்தனை நாளும் எனக்கு ஏகப்பட்ட சோதனைகளை கொடுத்தாரா? அவள் மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தது. வெகு நேரம் கழித்து உறங்கியவள் காலை வழக்கமான நேரத்துக்கு எழுந்துவிட்டாள். குளித்து முடித்து கோலம் போடச் செல்ல டிரைவரின் மனைவி ரம்யா, சின்னம்மா தண்ணி எடுத்து வரட்டுமா என்று பவ்யமாக கேட்டாள். நேற்று வரை மாலதி என்று சகஜமாக பேசிக்கொண்டிருந்தவள் இன்று சின்னம்மா என்று கூப்பிடவும் மாலதிக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. எதுவும் சொல்லாமல் வெறுமனே தலையை அசைத்துவிட்டு கோலத்தை முடித்தவள் வீட்டுக்குள் வந்தாள். எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். மாடியில் சரணின் அறையில் மட்டும் லைட் எரிவது தெரிந்தது. அவளுடைய அறைக்கு சென்று பார்க்க ராகவ் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அருகில் வைத்துவிட்டு வந்திருந்த தலையணை சற்று நகர்ந்திருக்க அதை சரியாக வைத்து அவன் கழுத்து வரை போர்த்தி விட்டாள். சமையலுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று கிச்சனுக்கு வர அப்போதுதான் செல்வி குளித்துவிட்டு உள்ளே வந்திருந்தாள். நல்லா தூங்குனியா மால என்று ஆரம்பித்த செல்வி சட்டென்று நிறுத்தி கொண்டாள். சாரி, நல்லா தூங்குனீங்களா பாப்பான்னு கேட்க வந்தேன் என்று சமாளிக்க மாலதிக்கு கோபம் வந்து விட்டது. ஏங்கா, நான் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனா? எதுக்குக்கா இப்படி அலப்பறை பண்றீங்க என்றாள் எரிச்சலை மறைக்காமல். அது இல்லம்மா என்று செல்வி ஏதோ சொல்ல வர, அக்கா தயவு செய்து நிறுத்துங்க. எப்பவும் போல மாலதி வா போன்னு பேசுங்க, சரியாக்கா? மாலதி சொல்ல சரிமா என்று அரை மனதாய் தலையாட்டினாள் செல்வி. எப்பொழுதும் போல அந்த நாள் பொழுது துவங்கியது. ராகவை தயார் செய்து மாலதியும் அவனுடன் கிளம்பினாள். வழக்கம் போல அனந்தராமனிடம் சொல்லிக்கொண்டு வெளியே வந்தாள். சந்திரலேகாவும் தாத்தா பாட்டியும் ஹாலில் இருக்க அவர்களிடமும் சொல்லிக்கொண்டு ராகவும் மாலதியும் வெளியே வந்தனர். வீட்டில் இருப்பவர்களிடம் எந்த வித்தியாசமும் இருப்பதாக மாலதிக்கு தோன்றவில்லை. அவர்கள் அவளை ஒரு நாளும் வேலைக்கு வந்தவளாக பார்த்ததும் இல்லை. நேற்று பேசியதற்கு பிறகு அவளை வித்தியாசமாக நடத்தவும் இல்லை. மாலதிக்கு நிம்மதியாக இருந்தது. இந்த ரம்யாவும் செல்வி அக்காவும் தான் தேவையில்லாமல் குழப்புகிறார்கள் என்று நினைத்தாள். வெளியே வந்த இருவரும் அங்கு தயாராக நின்றிருந்த காரை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டார்கள். ஏனென்றால் அது அவர்கள் வழக்கமாக செல்லும் கார் இல்லை, அது சரணின் கார். அந்த காரை சரணை தவிர வேறு யாரும் எடுப்பதில்லை. கிளம்பிட்டீங்களா, போகலாமா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்க்க கையில் கார் சாவியுடன் வந்து கொண்டிருந்தான் சரண். அப்பா, நீங்க வர்றீங்களா என்று ஆச்சரியத்துடன் ராகவ் கேட்க, ஆமாண்டா செல்லம் என்ற சரண் சின்ன சிரிப்புடன் மாலதியை பார்க்க
அவளுக்கு பதிலுக்கு சிரிக்க வேண்டுமா என்று தோன்றியது. வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரையும் பிடிப்பது போலத்தான் சரணையும் பிடிக்கும். ஆனால் இப்போது சரணை அதற்கு மேல் அவளுக்கு பிடிக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? சாதாரணமாகவே சரணை கண்டால் சிறு தயக்கம் இருக்கும். இப்போது கொஞ்ச நாட்களாக ஆபீஸ், ஃபேக்டரி என்று போவதால் அவனிடம் பேசுவது சற்று எளிதாக இருக்கிறது. இந்த நிலையில் திடீரென்று எப்படி என்று மாலதி யோசித்துக் கொண்டிருக்க, ராகவை தூக்கி முன் சீட்டில் உட்கார வைத்தவன், என்ன யோசனை என்று மாலதியின் காது அருகில் வந்து கேட்டான். திடுக்கிட்டு போனாள் மாலதி. ஓ, ஒன்றுமில்லை சார் என்று தடுமாறியவள் அடுத்து அவன் எதுவும் கேட்பதற்கு முன் காரில் ஏறிக்கொண்டாள். ராகவ் வெளியே செல்லும் வாகனங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, கண்ணாடியை அட்ஜஸ்ட் செய்து பின் சீட்டில் இருந்த மாலதியை அவ்வப்போது பார்த்து கொண்டே காரை ஓட்டினான் சரண். பள்ளியில் இறங்கிக் கொண்ட ராகவ் வழக்கமாக மாலதிக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டுதான் செல்வான். இன்று அப்பாவே அவனை டிராப் செய்ய வந்ததில் ரொம்பவும் சந்தோஷம். கீழே இறக்கிவிட்ட மாலதியின் இரு கன்னங்களிலும் முத்தம் கொடுத்தவன் பக்கத்தில் வந்து நின்ற அப்பாவிடம் தாவினான். சரண் அவனை வாங்கிக் கொள்ள அப்பாவின் இரு கன்னங்களிலும் முத்தங்களை பதித்தவன் மிகுந்த மலர்ச்சியுடன் உள்ளே செல்ல இருவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். மகன் உள்ளே சென்றதும் மாலதிக்காக முன்பக்க கதவை திறந்து கொண்டு நிற்க, மாலதி சரணை பார்த்து கொண்டு உள்ளே உட்கார்ந்தாள். சரண் எதுவும் பேசாமல் வண்டியை ஓட்ட மாலதிதான் முதலில் பேசினாள். ஆபீஸ் போறோமா கேட்டாள். இல்லை என்று தலையை மட்டும் அசைத்தான் சரண். என்ன ஆயிற்று? வீட்டிலிருந்து கிளம்பும்போது கூட சரண் சார் சாதாரணமாகத்தானே பேசினார். இப்போது ஏன் கேட்பதற்கு கூட வாயை திறந்து பதில் சொல்லவில்லை என்று யோசித்தாள் மாலதி. மிதமான வேகத்தில் போய்கொண்டிருந்த கார் சாலை ஓரத்தில் நின்றது. மாலதி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று சரண் கேட்ட கேள்வியில் ஓடிக்கொண்டிருந்த ஏசியிலும் வியர்க்க ஆரம்பித்தது. எதற்காகவும் தயங்க வேண்டாம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டாயப்படுத்துவதற்காகவும் நினைக்க வேண்டாம். என்னுடைய விருப்பத்தை வீட்டில் இருப்பவர்களிடம் சொன்னேன். அவர்களுக்கும் இதில் விருப்பம்தான். அதனால் உன்னிடம் சொன்னார்கள். ஆனால் உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஏதாவது நியாயமான காரணம் இருந்தாலும் நீ தாராளமாக சொல்லலாம். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்றான் சரண். முதல் நாள் இரவு அவள் யோசித்தது மனதில் வந்தது. பரிதாபத்திற்காக ஏற்றுக்கொள்ள நினைப்பவர் இப்படி என்னுடைய சம்மதத்தை கேட்க மாட்டார். ஏன், அவளை ரஞ்சித்துக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தது கூட அத்தைதான். அவர் யாருடைய சம்மதத்தையும் அல்ல, இவளுடைய சம்மதத்தை கூட கேட்கவில்லை. அப்போது அவளுக்கு படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும் என்று மறுப்பதற்கு காரணம் இருந்தது. ஆனால் அத்தையின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தவள் அந்த மறுப்பை கூட வெளியே சொல்லாமல் விட்டுவிட்டாள். ஆனால் இப்போது மறுப்பதற்கு அவளிடம் எந்த காரணமும் இல்லை, அதைவிட எந்த அவசியமும் இல்லை. யோசித்து பார்த்தால் எல்லாமே அவளுக்கு பிடித்ததுதான். இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டால் அவளுக்கு மிகவும் நெருக்கமான ராகவுடன் எந்த காலமும் இருக்கலாம். அதைவிட சரண் சார் இப்படி ஒருவர் வாழ்க்கை துணையாக கிடைக்க மிக பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். நான் அவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கின்றேனா? எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா? ஏற்கனவே திருமணமானவள் என்ற பெயரை வேறு சுமந்து கொண்டிருக்கிறேனே என்ற எண்ணங்கள் மாலதியின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எப்படி சொல்வது என்று தயங்க வேண்டாம் மாலதி. எதுவாக இருந்தாலும் நீ தாராளமாக சொல்லலாம் என்றான் சரண். சுய நினைவுக்கு வந்த மாலதி குனிந்த தலையுடன், சார், உங்களை யாருக்கு தான் பிடிக்காது என்றாள். மாலதி, யாருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பது பற்றி பிரச்சனை இல்லை. உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்றான். சட்டென்று கேட்டுவிட்டானே தவிர அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. நேற்று அவள் பதில் சொல்வதற்கு முன் நிஷா வந்து கெடுத்து விட்டாள். நொடிகள் யுகங்களாக மாறிக்கொண்டிருந்தது. இந்த காத்திருப்பு மிகவும் கடினமாக தோன்றியது சரணுக்கு. ஓரக்கண்ணால் சரணை பார்த்தாள் மாலதி. அவன் இன்னும் இவளையே பார்த்து கொண்டிருப்பது அவளுக்குள் என்னவோ செய்தது. வாழ்க்கையில் முதன்முறையாக என்னுடைய பதிலுக்காக, அதிலும் என் விருப்பத்திற்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். இதைவிட வேறென்ன வேண்டும்? சார், உங்களை திருமணம் செய்து கொள்ள கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றாள் மெதுவாக. என்ன கடனா என்று சரண் கேட்க திகைத்து போய் பார்த்தாள் மாலதி. அவளை பார்த்து மென்மையாக சிரித்த சரண்,
பிடித்திருக்கிறது என்ற ஒற்றை வார்த்தையை தவிர மீதி எல்லாவற்றையும் சொல்வாய் போல இருக்கிறதே மாலதி. அப்படியானால் அந்த கொடுத்து வைத்தவள் நீதான் என்று எடுத்துக்கொள்ளட்டுமா, இல்லை வேறு யாராவது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா? சரண் கேட்க மாலதி அவசரமாக இல்லை அது நான் தான் என்று சொல்ல, இல்லை என்று சொன்ன சரண் அவள் முகத்தை பார்க்க அதிலிருந்த படபடப்பை மிகவும் ரசித்தான். அதற்கு மேலும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தவன், கொடுத்து வைத்தது நீ மட்டுமல்ல மாலதி, நானும் தான் என்று சொல்ல உறைந்து போயிருந்த மாலதியின் மூச்சு வேக வேகமாக வந்தது. இப்போது சரணுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தது. அவன் கைகள் ஸ்டேரிங்கின் மேல் இங்கும் அங்கும் நகர்வதை பார்த்த மாலதி அதை புரிந்து கொண்டாள். சார் என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க ஒற்றை விரலை அவள் உதடுகளின் மீது வைத்து தடுத்தான் சரண். முதலில் இந்த சாரை விடும் மாலதி. என்னை பிடித்திருக்கிறதா, இல்லை என்னை திருமணம் செய்து கொள்ள பிடித்திருக்கிறதா? சரண் குறும்பாக கேட்க ஒரு வினாடி மாலதிக்கு புரியவில்லை. இரண்டும் தான் பிடித்திருக்கிறது, ஆனால் முதலில் சொன்னதுதான் முதலில் என்று அவளும் புதிர் போட சரணின் முகம் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் மலர்ந்தது. உனக்கு என்மேல் காதல் எல்லாம் இல்லை, பெரியவர்கள் கேட்டார்கள், நான் கேட்டேன், அதனால் பிடித்திருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறாய் என்று எனக்கு தெரியும். என்னை உனக்கு மனதார பிடித்திருக்கிறதா இல்லையா? அதில் எந்த மாற்றமும் இல்லையே. தவிப்புடன் சரண் கேட்க உங்களை எப்படி பிடிக்காமல் போகும் என்று பதில் கேள்வி கேட்டாள் மாலதி. ஆனால் உங்களை திருமணம் செய்து கொள்வதை பற்றியெல்லாம் நான் யோசித்து இருக்கவில்லை. அதற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல இல்லற வாழ்க்கைக்கு பிடித்திருப்பது மட்டும் போதாது, ஒருவரை ஒருவர் விரும்பவும் வேண்டும் என்பது எனக்கு தெரியும். மாலதி சொல்ல, சரிங்க பாட்டிமா, வேற என்னென்ன தெரியும்னு சொன்னா நல்லா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரண் கிண்டலாக சொல்ல இப்போது மாலதிக்கு சிறு கோபம் வந்து விட்டது. உரிமையுடன் அவனை அடிப்பதற்காக கையை ஓங்கினாள். அவளுடைய கையை இதமாக பிடித்து உள்ளங்கையில் மென்மையாய் முத்தமிட்ட சரண், பாரு என்னையே அடிக்க வர்ற, நேத்து நிஷாவோட கைய நீ இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா அவ எலும்பெல்லாம் நொறுங்கி போயிருக்கும். உன்னை பயந்தாங்குள்ளின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா என்று அவள் கண்களை பார்த்து கேட்டான். எனக்கு பயம் என்பதெல்லாம் பெரிதாக கிடையாது, ஆனால் நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றாள் மாலதி சற்றே தடுமாற்றமாக. அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும் மாலதி. நீ பேரழகி மட்டுமல்ல, நிறைய அறிவு துணிச்சல் உள்ள ஒரு அருமையான பெண். நீ சராசரி பெண் அல்ல, அதனால் நீ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட வேண்டும். சரணின் வார்த்தைகள் அவளுக்குள் மிகுந்த நிறைவை கொடுத்தது. இதற்கு முன் ஊரில் இருந்தபோது கூட அவளை எல்லோரும் பேரழகி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அப்போதெல்லாம் சாதாரணமாக தோன்றியது அந்த வார்த்தை. இப்போது அதே வார்த்தை அவளுக்குள் நிறைய மாயங்களை செய்தது. இமைகள் கனக்க அவனை நிமிர்ந்து பார்க்க இயலாமல் போனது. ஒருவேளை கிண்டலோ என்று அவள் நினைக்க, அவனுடைய வார்த்தைகளில் தெரிந்த உறுதி சரண் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை என்பது தெரிந்தது. மாலதி சரணின் கண்களை பார்க்க, மாலதி என்ன பிடிச்சிருக்கா என்று மறுபடியும் கேட்டான். மாலதியின் மனதில் இருந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அந்த இடத்தை உற்சாகம் நிரப்பிக் கொண்டிருந்தது. உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கு என்று அவள் குறும்பாக பதில் சொல்ல, இத அப்படியே ராகவ் கிட்ட சொல்லட்டுமா என்றான் சரணும் குறும்பாக. தைரியம் இருந்தா சொல்லி பாருங்களேன் என்று சவால் விட்டாள் மாலதி. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான் மாலதி. வியந்த சரண், என்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, ராகவ ரொம்ப பிடிச்சிருக்கா என்று கேட்டான். ராகவை குழந்தையா, அந்த குட்டி கண்ணனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனி உங்களை என் கணவனா எனக்கு பிடிக்கும் என்று மாலதி சொல்ல, இதை கேட்ட சரண் முகத்தை என்று திருப்பிக் கொண்டான். என்ன என்று புருவங்களை உயர்த்தி கேட்டாள் மாலதி. அப்போ என்ன கணவனாதான் பிடிக்கும், காதலனா பிடிக்காதில்லையா? திகைத்து போய் பார்த்தாள் மாலதி. மாலதி, எனக்கு உன்னை பிடிச்சது மட்டுமில்ல, உன்னை நான் மனசார விரும்புறேன். உன் வாயிலிருந்து பிடிச்சிருக்கின்ற வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுறேன். என்றைக்கு என்னை விரும்புறேன்னு சொல்றியோ அன்றைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் மாலதி. சரண் உருக்கமாக சொல்ல, சரண் சாருக்கு சாரி சரணுக்கு என்மேல் அவ்வளவு காதலா?
நான் என்ன தவம் செய்தேன் கடவுளே. நெகிழ்ந்து கரைந்து போனாள் மாலதி. தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். 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 வணக்கம்.